نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. وقال النبي صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனித வாழ்க்கையிலே முக்கியமானதொரு பருவம் அவனுடைய குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்திலே அவன் எந்த விதத்திலே பழக்கப்படுத்தப்படுகிறானோ, என்னென்ன விஷயங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறானோ, எந்த சூழல் அவனுக்கு உருவாகிறதோ அதுதான் அவனது வாழ்க்கையின் இறுதி காலம் வரை அவன் எப்படி இருக்கப் போகிறான் என்பதை தீர்மானிக்கிறது. விதிவிலக்காக சிலர் கெட்டவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறலாம். ஆனால் பொதுவாக என்ன, ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் அவன் என்னென்ன பயிற்றுவிக்கப்படுகிறான், குழந்தை பருவத்திலே அவன் பார்க்கக்கூடியவைகள் என்ன, அவன் கேட்கக்கூடியவைகள் என்ன, அவன் எந்த சூழலில் இருக்கிறான், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே பழக்க வழக்கங்களே நல்லவனாகுவதா கெட்டவனாகுவதா என்பதை தீர்மானிக்கிறது. எனவே தான் குழந்தை வளர்ப்பு என்பது மார்க்கத்திலே முக்கியமாக இருக்கிறது. நாம் எல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு துவா செய்யுமாறு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த துவாவிலே கூட பெற்றோர் இந்த துவாவுக்கு ஏன் தகுதி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதை அல்லாஹ் அழகா சுட்டி காட்டுறான். ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என் தாய் தந்தையருக்கு நீ கருணை காட்டு. அதோடு அல்லாஹ் நிறுத்தல்ல, தாய் தந்தையருக்கு கருணை காட்டு என்று ஏன் துவா செய்யப்படுது, அல்லாஹ் அதை சுட்டி காட்டுறான். கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை எப்படி நீ வளர்க்க வேண்டும் என்று விரும்பினாயோ அப்படி வளர்த்ததற்காக. அப்ப இந்த துவாவுக்கு பெற்றோர்கள் ஏன் தகுதி பெறாங்க, அந்த குழந்தைய இப்படி துவா செய்யற மாதிரி வளர்த்திருக்குது. அப்படி வளர்க்கப்பட்ட புள்ளதான் இந்த துவா செய்யும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதுல ரெண்டையும் அல்லாஹ் சுட்டி காட்டிடுறான். நல்ல பிள்ளை பெற்றோருக்கு துவா செய்யும், பெற்றோருக்கு துவா செய்கிற பிள்ளைகளை உருவாக்கிய தாய் தந்தையர்கள் நல்லவர்கள். அதுதான் குர்ஆனுடைய அற்புதம். இந்த ஒரே வசனத்துல அல்லாஹ் ரெண்டையும் சுட்டி காட்டுறான். அப்போ குழந்தைகள் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு, நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகளில் பெரிய பொறுப்பு அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரத்தின சுருக்கமான ஹதீஸுகளில் ஒன்று, எல்லா மனிதனுடைய பொறுப்பையும் இந்த ஹதீஸ் உணர்த்திவிடும். குல்லுக்கும் ராயின், உங்களில் எல்லோருமே பொறுப்பாளர்கள். வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, எல்லாருமே பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படதான் இருக்கிறீங்க. பிறகு எல்லாரையும் சொல்லுவாங்க, அல் இமாமு ராயின், ஒரு ஆட்சி தலைவராக இருப்பவர் அவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு பொறுப்பாளர். மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, தன்னுடைய பிரஜைகளிடம் எப்படி நடந்தார் என்று அவர் விசாரிக்கப்படுவார். உலகத்திலே நல்ல ஆட்சியாளர்களும் கடந்து சென்றவர்கள் உண்டு, தீயவர்களும் கடந்தவர்கள் உண்டு. தீய ஆட்சியாளர்கள் உலகத்திலே எத்தகைய முடிவுகளை சந்திக்கிறார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளும் நிரூபிக்கிறது, சமகால வரலாறும் நிரூபிக்கிறது. சிரியாவிலே 50 ஆண்டு காலங்கள் ஷியா பிரிவை சார்ந்த அலவி பிரிவை சார்ந்த மிக மோசமான தந்தை மகன்கள் ஹாஃபிதுல் அசத், பஷாருல் அசத் 50 ஆண்டு காலங்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாங்க. அந்த நாட்டினுடைய 90% மக்கள் அஹ்லு சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். 10% ஷியாக்கள் ஈரானுடைய ஆதரவோடு 50 ஆண்டு காலம் அநியாயம் பண்ணாங்க.
இன்னைக்கு அந்த அதிபர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஓடி போயிட்டாருன்னு சொல்லப்படுது, ரஷ்யாவில் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது, விமானம் ரோடார் கண்ட்ரோலை விட்டும் போயிடுச்சு, உயிர் போயிருங்க, செத்து போயிருக்கலாம். மொத்தத்தில் அநியாயக்காரனுடைய முடிவு என்னவென்பதை அல்லாஹ் காட்டுறான். நமக்கு அதுவல்ல தலைப்பு. ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்தார் மறுமையில் விசாரிக்கப்படும். மோசமான ஆட்சியாளர்களுடைய பிட்டத்தில் பெரிய கொடி நடப்படும். பெருமானார் சொன்னாங்க, மக்களை கொடுமைப்படுத்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் கொடியை எங்கே நட்டுறான் பாருங்க, பிட்டத்தில். பிட்டன்னா புரியுதா அவங்களுக்கு? கழிவுகள் வெளியேறுகிற துவாரத்தில் பெரிய கொடியை நட்டிடுவான். இவன் தான் மக்களை ஏமாற்றி மக்களுக்கு துரோகம் செய்த ஆட்சியாளன் என்று. ஆட்சியாளர்கள் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த பதவியின் மோகமும் பதவியின் அந்த மமதையும், என்ன அநியாயம் செஞ்சாலும் தன்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற மமதையில் தான் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டு வைக்கிறது இல்லை. உலகத்திலேயே மோசமான முடிவு அவர்களுக்கு உண்டு என்பதை தான் வரலாறுகள் நிரூபிக்கும். மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது. மேலும் சொன்னாங்க, அர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லி, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே பொறுப்பாளர். அந்த குடும்பத்தார் விஷயத்திலே, மனைவி மக்களுடைய விஷயத்திலே எப்படி நடந்தான் விசாரிக்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணானவள் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். அவள் அந்த வீட்டை எப்படி பராமரித்தால், குழந்தைகளை எப்படி வளர்த்தால், எல்லா விஷயங்களும் மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வகையில் தான் இந்த குழந்தைகள் தான் நம் மீது சுமத்தப்பட்ட பெரிய பொறுப்பு. குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், பல நபிமார்களுக்கு அல்லாஹ் நீண்ட காலம் குழந்தைகள் இல்லாமல் பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையை கொடுக்குற நேரத்தில் அல்லாஹ் உமக்கு ஒரு குழந்தையை தருவோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையை குறித்த தகவலை சொல்லும் போதும் சரி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையை குறித்த தகவல் சொல்லும் போதும் சரி, அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? இன்னா நுபஷ்ஷிருக. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பார்த்து சொல்லப்படும், ஃபபஷ்ஷர்னாஹு பி இஸ்ஹாக. ரெண்டு இடத்துலையும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்கிறோம். அப்போ குழந்தைகள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிற சுப செய்தி இல்லையா? குழந்தை பாக்கியம் அவ்வளோ பாக்கியம். அது குர்ஆன் திருமறையில் உங்களை நரகத்தை விட்டும் காத்துக்குங்கன்னு சொல்லலை. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுது. இப்போ குழந்தைகளை வளர்த்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவது சாதாரணமானதல்ல. ஏன்னா நாம் வாழுகிற இந்த சூழலில் பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போயிடுறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க இல்லையா? பல முஸ்லீம் ஊர்களில் போதைக்கு பிடிபடுகிற வாலிபர்களில் அதிகமாக முஸ்லீம் பேர் அடிபடுது. நம்ம ஊருன்னு சொல்லலை, பல ஊர்களில் போதைப் பொருள்கள் கடத்தல்கள் விஷயத்தில் அதிகம் பிடிபடக்கூடியவர்களாக முஸ்லீம் வாலிபர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கைசேதம் அது! தாய் தந்தையருடைய அலட்சியம் தானே காரணமாக இருக்குது. அபூபக்கர் இப்னு ஐயாஷ் என்று ஒரு பெரிய அறிஞர், ஒரு நாள் தன்னுடைய மகனிடத்தில் தன்னுடைய அறை ரூம் ஒன்றை காட்டினார். சொன்னார், மகனே, எனக்கு பிறகு இந்த ரூமில் நீ தான் இருக்க போகிற, இந்த ரூமில் பாவம் செஞ்சிடாதப்பா, இந்த ரூமில் பாவம் செஞ்சிடாத. ஏன் தெரியுமா? நான் இந்த ரூமில் மட்டுமே 1000 குர்ஆன் ஓதிருக்கிறேன்னு சொன்னார். 1000 ஹத்தம் இந்த ரூமில் மட்டும். மொத்த குர்ஆனை சொல்லலை, பள்ளியாசல ஓதுனது மற்ற இடங்களில் ஓதுனதுலாம் கணக்கில் இல்லை. இந்த அறையில் நான் 1000 குர்ஆன் ஓதிருக்கிறேன். 1000 குர்ஆன் ஓதின இடத்துல நீ பாவம் செஞ்சு இந்த புனிதத்தை பாலாக்கிடாதுன்னு சொல்கிறார். ஒரு தாயும் தந்தையும் எத்தகையவர்களாக இருந்தால் இந்த வார்த்தை வரும், யோசிச்சு பாருங்க. அப்போ குழந்தைகள் வளர்ப்பு அவ்வளோ முக்கியமானது. மனிதன் இறந்த பிறகு ஒரு மனிதனை கரை சேர்க்கிற காரியங்கள் என்று 3 சொல்லுவாங்க. இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலு, மனுஷன் இறந்துட்டா எல்லா அமலும் முடிஞ்சு, எல்லாம் நின்றும். எல்லாமின் சலாஸ், 3 அமல்களை தவிர. சதகத்துன் ஜாரியா, நிலைத்து நிற்கிற தர்மங்கள். இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அவர் நிலையாக பயன்பெறுகிற விதத்தில் விட்டு சென்ற கல்வி. அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தனக்காக துவா செய்கிற நல்ல பிள்ளைகள். இப்போ இந்த கஞ்சாவுக்கு அடிமையான பிள்ளைகள் நமக்கு துவா செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. போதைப் பொருளுக்கு அடிமையான இந்த பிள்ளைங்க நமக்காண்டி துவா செய்வாங்களா? நாம் கபருக்கு போன பிறகு அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு என்று சொல்வார்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான கலாச்சாரத்திற்கும் பழக்க வழக்கங்களுக்கும் இன்றைய தலைமுறை அடிமையாகிவிட்டதை நம்ம யோசிக்கணும். இந்த குழந்தை வளர்ப்பில் முதல்ல ஆரம்பமே எங்கிருந்து? குழந்தைகளுக்கு நல்ல தாயை தேர்வு செய்கிறது.
அப்படியானா ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்னால தன்னை பற்றி யோசிக்கக்கூடாது, எனக்கு அழகான மனைவி வேண்டும் என்று யோசிக்கக்கூடாது. நாளை என் குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய தாய் வேண்டும். மனுஷன் அப்படி யோசிச்சான்னு சொன்னால் சமூகம் சீராயிடும். எல்லாருமே அழகா இருக்கணும் பெண்ணு, அவ்வளோதான். இந்த ஒற்றை குறிக்கோள் தான். உடல் சார்ந்த காமம் சார்ந்த ஒரே கோணத்தில் மட்டுமே திருமணத்தை பார்க்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அலஹத்துன் கஹுல் மர்அத்து லி அர்பா, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். லிமாலிஹா, சில பேர் அவருடைய செல்வத்திற்காக, லிஹசபிஹா, சில பேர் அவருடைய குடும்பத்திற்காக, ஒலி ஜமாலிஹா, சில பேர் அழகுக்காக கல்யாணம் பண்றான், ஒலி தீனிஹா, ஒரு சில பேர் தான் மார்க்கத்துக்காண்டி கல்யாணம் பண்றாங்க. ஃபக்ஃபர் பிதாத்தி தீன், இந்த ஹதீஸை யாரை பார்த்து சொன்னாங்களோ அந்த சஹாபி அபூ ஹுரைராட்ட சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை மணமுடித்து வெற்றி அடைந்துகொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும் போது எந்த நியத்து இருக்கணும், நாளைக்கு என் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு பெண் இருக்கணும். வரலாறு நாமே நிறைய சொல்லியிருக்கிறோம். சலாஹுத்தீன் அய்யூபியுடைய தாய் தந்தையர் எப்படி இருந்தாங்க, அவங்க கல்யாணத்துக்கு முன்னால அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான எண்ணம் என்ன, நாளை பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்கிற ஒரு ஆண் குழந்தை எனக்கு பிறக்கணும். அப்படிதான் சலாஹுத்தீன் அய்யூபுடைய தந்தையும் நினைக்கிறாரு, அவங்களுடைய தாயும் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அந்த 2 பேரையும் ஒரு அரசருடைய சபையில் சேர்ப்பான், அந்த 2 பேருக்கும் நிக்காஹ் நடக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லட்சியங்கள் அவங்களுக்கு. இன்னைக்கு திருமணமாகிறவர்கள் அத்தகைய லட்சியங்களோடு திருமணம் செய்வது கிடையாது. அருமையானவர்களே, இஸ்லாத்தில் எந்த குழந்தையுமே வீணாக விட்டுறப்படக்கூடாது. எந்த குழந்தையானாலும் சரி. எந்த குழந்தைனா என்ன அர்த்தம், ஒரு பெண்மணி தவறு செஞ்சிட்டாங்க, அந்த பெண்ணுக்கே ஒரு குழந்தையும் உருவாயிடுச்சு இல்லையா, அது தவறான வழியில் பிறந்த உருவான குழந்தை தான். அந்த குழந்தையும் கலைக்க அனுமதி இல்லை. இஸ்லாமிய சட்டப்படி அந்த பெண் இஸ்லாமிய நாட்டில் இருந்தால் அந்த குழந்தையை பெறுகிற வரைக்கும் அவளுக்கே தண்டனை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் அப்படிதான் ஒரு பெண்மணி தவறு செஞ்சிருவாங்க, தவறை ஒத்துக்கொண்டு வருவாங்க, யார சூழலாம் என்ன தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த அம்மா தண்டனையை நிறைவேற்ற சொல்லுது. கல்லடி தண்டனை கொடுக்கணும், கல்லறி தண்டனை கொடுத்தா அந்த அம்மா இறந்துடும், வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த அம்மாவுக்காக அந்த குழந்தைய மார்க்கத்தில் அழிக்க அனுமதி இல்லை, போய் குழந்தைய பெற்றுட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா குழந்தைய பெற்றுட்டு வருவாங்க, யார சொல்லுதா குழந்தை பெற்றுட்டேன் வர சொன்னீங்க, இப்போ எனக்கு தண்டனை கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைக்கு யாராவது பொறுப்பேற்காத வரை இந்த தாயை அடிக்க முடியாது. இந்த குழந்தை இத்தனைக்கு நம்ம அந்த குழந்தைய எப்படி பார்ப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி பார்க்குறோம், இந்த குழந்தை யாராவது பொறுப்பெடுக்கணும். சொன்னாங்க, அந்த அம்மாட்ட நீ போயிட்டு வா, பால்குடி காலத்தை எல்லாம் முடிச்சுட்டு வா. பால்குடி காலத்தையும் நிறைவு செய்து விட்டு அந்த அம்மா வருவாங்க. யார சொல்லதான் பாருங்க, பால்குடி காலம் முடிஞ்சிருச்சு பாருங்க, என் குழந்தை கையில் ரொட்டி துண்டு வச்சிருக்கு சாப்பிடுது, இப்போ எனக்கு தண்டனை கொடுங்க. பெருமானார் அப்பையும் யோசிப்பாங்க, 2 வயசு முடிஞ்சிருச்சு தான். இப்போ கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க, இந்த குழந்தைய வளர்த்து ஆளார்ப்பதற்கு யாராவது பொறுப்பு இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒரு சஹாபி, நான் பொறுப்பெடுக்கிறேன், என்னுடைய பொறுப்பு இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பெருமானார் சொல்லுவாங்க, இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. ஒரு தவறான முறையில் பிறந்த அந்த குழந்தையும் வீணாயிடக்கூடாது சமூகத்தில். அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு நபரை நியமித்து அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டு தான் அந்த தாய்க்கு தண்டனை கொடுக்குறாங்க. இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில் எந்த குழந்தையும் வீணாக போயிடக்கூடாது என்பது தான். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் குழந்தைகளை எப்படியெல்லாம் நாம் பராமரிக்கணும், பல விஷயங்கள் முன்பே சொல்லியிருக்கிறோம். நினைவுபடுத்த மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. குழந்தை பிறந்ததும் தவறாமல் பாங்கு சொல்லிடுங்க. இன்றைய சூழ்நிலையில் சில மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவர்கள் குழந்தை பிறந்தும் கூட அந்த குழந்தைய எல்லாரும் பார்க்க அனுமதிக்காம, உடனே கையில் கொடுக்காம சில நாட்கள் அப்படியே தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அது மருத்துவ காரணம், சம்மதிக்க வேண்டியதுதான். ஆனால் நாம் கோரிக்கை வைக்கணும், பாங்கு மட்டும் சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்றோம். பாங்கு சொல்லிடுங்க. குழந்தை பிறந்து வாரக்கணக்கில் நாட்கணக்கில் பாங்கு சொல்லாமல் விடுறது அந்த குழந்தை கெட்டு போக காரணமாயிடலாம். முதல்ல பாங்கு. குழந்தை வீட்டுக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் குழந்தைக்கு தஹனீக் செய்யுங்க. யாராவது நல்ல இபாதத்து செய்யக்கூடியவர்கள், இந்த ஆலிம்களோ ஆலிம் அல்லாதவர்களோ, பேணுதலான மக்கள், ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுதல், வாழ்க்கையில் தூய்மையானவர்கள், சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அது மாதிரி யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள்ட்ட போய்
கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொடுத்து வாயில் வைத்து அந்த பேரிச்சம்பழத்தை அந்த நல்லவர்கள் மென்று குழந்தையின் வாயில் கொடுப்பதற்கு பெயர் தஹ்னீக். பெருமானாருடைய காலத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க நபிகளாரத்தில். பல நேரங்களில் அந்த குழந்தைகள் பெருமானார் மீது சிறுநீர் கழித்து விடும். நாம் அஜத்திட்டை வேறு யார்ட்டையாவது கொண்டு போகிறப்போ குழந்தைக்கு பேம்பஸ் கட்டி கொண்டு போகிறோம். குழந்தைகள் சிறுநீர் கழித்தால் அசிங்கப்பட தேவையில்லை. பெருமானார் மீது கிட்டத்தட்ட 5 குழந்தைகள் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். பெருமானார் மீது ஹதீஸில் அப்படி வருது, 5 குழந்தைங்க சிறுநீர் கழிச்சிருக்கிறான். நபிசுலாம் சங்கடப்பட்டதே இல்லை. தண்ணி எட்டு வர சொல்லுவாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த தண்ணி எடுத்து சிறுநீர் பட்ட இடத்துல அப்படி தெளிச்சு விடுவாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் லேசாக கழுவி விடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி. ஆக குழந்தைகள் சிறுநீர் கழித்தாங்க. பெருமானார் சங்கடப்பட்டதே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் விருப்பப்படி தஹ்னீக் செய்வாங்க. அப்போ தஹ்னீக் செய்யணும். இதெல்லாம் குழந்தைகளை நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த சுன்னத்துகளை பேணினால் நல்ல குழந்தைகளாக இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. 3வது என்ன, குழந்தைகளுக்கு அழகான பேர் வைக்கணும், நல்ல பெயர்கள் வைக்கணும். இந்த ஆன்லைனில் பார்த்து கூகுளில் பார்த்து கண்ட பெயர்கள் அவன் ஸ்பெல்லிங் தப்பு தப்பாக போட்டிருப்பான். நம்மளை இம்சை பண்ணுறது எதையாவது ஒன்று அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அது யார் போட்டது? அது என்ன மார்க்க அறிஞர்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பெயர்கள் கொடுத்தாங்களா? எவனோ ஒருத்தன் போட்டு வச்சுருப்பான் இல்லையா? அது கண்ணா பின்னான்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்து பேர் வச்சா என்னத்துக்கு ஆகுது? எல்லாம் அதை பார்த்து பேர் வைக்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. நல்ல பெயர்கள் வைக்கணும். பெருமானார் நல்ல நல்ல பெயர்களை கேட்பாங்க. உன் பேர் என்ன, உன் பேர் என்ன கேட்பாங்க. சயீத் பின் முசையிப்ங்கிற ஒரு தாபியை சொல்கிறாங்க. சயீத் பின் முசையிபுடைய தந்தை முசையிபும் சஹாபி தான். சயீத் பின் முசையிபுடைய பாட்டனார் அவரும் சஹாபி தான். சயீத் பின் முசையிபுடைய பாட்டனார் பெயர் என்னன்னா ஹசன். ஹசன்னா மொரடுன்னு அர்த்தம், மொரடன்னு அர்த்தம். அரபுகள் அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்கள் மொரட்டுத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வைப்பாங்க. பெருமானாரிடத்தில் சயீத் பின் முசையிபுடைய பாட்டனார் வந்தபோது உன் பேர் என்னப்பா? ஹசன். இல்லை ஹசன் வேண்டாம்ப்பா, சஹல்னு வச்சுக்க. சஹல்னா மென்மையானதுன்னு அர்த்தம். இல்லை வேண்டாம், சஹல் அப்படிங்கிறதுக்கு மிதிக்கப்படுகிற தரைன்னு அர்த்தம் இருக்குது. அவர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டார். சஹல்ங்கிறது மிதிக்கப்படுது, வேண்டாம் வேண்டாம் நான் ஹசன்னே வச்சுக்கிறேன். அவர் பெருமானார் மாற்ற சொன்ன பேரை மாற்றலை. சயீத் பின் முசையிப் சொல்லுவாங்க, என் பாட்டனார் மாற்றாமல் விட்டுட்டாங்க. எங்கள் குடும்பத்தார் எல்லோரிடத்துலையுமே மொரட்டு குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, மொரட்டு சுபாவம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறார். அருமையானவர்களே, அதனால் குழந்தைகளுக்கு அழகான நல்ல பெயர்கள் சஹாபாக்களுடைய பெயர்களை தேர்வு செய்யுங்க. எவ்வளோ அழகழகான பெயர்கள் சஹாபாக்குடைய பெயர்கள்லாம் இருக்குது. அந்த பெயர்களை வைங்க. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இல்லாத பேராக பார்த்து ஊரில் இருக்கக்கூடாது. இந்த எண்ணங்களை முதல்ல விடுங்க. முதல் குழந்தைகளுடைய பெயருடைய வரிசையில் வரணும், தாய் தந்தையருடைய பெயருடைய வரிசையில் வரணும். இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் எந்த அடிப்படை? இதுக்கெல்லாம் ஏதாவது மார்க்க ரீதியான ஒரு அடிப்படை இருக்குதா? ரொம்ப தவறு நம்ம பண்ணுறோம். அதனால் பெயர் கேட்டு வந்தால் ரொம்ப கோபம் எரிச்சல் வர்றது நமக்கு. அதனால தான் மார்க்க சட்டம் கேட்டால் எவ்வளவு நேரம் நாளும் விளக்க தயார். பாகப்பிரிவினை சட்டம் கேட்டு வர்றாங்க, அந்த சட்டங்களை சொல்கிறோம், புரியாட்டா எழுதி கொடுக்குறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம செய்கிறோம். துவாக்கள் கேட்டு வர்றாங்க, அந்த துவாக்களை எழுதி கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம. ஆனால் பெயர் கேட்டு வந்தால் மட்டும் எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒன்று, எத்தனை பெயர் எழுதி கொடுத்தாலும் திருப்தி அடைகிறதே கிடையாது. நம்ம 10 பேர் மெனக்கட்டு உட்காந்து அரபியில் இங்கிலீஷில் தமிழில் எழுதி கொடுத்தா இவர் 11வது இன்னொரு பேர் வைக்கிறார். அப்போ எதுக்காக நம்மள்கிட்ட பேர் கட்டு வர்றீங்க? அதனால் அருமையானவர்களே, குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய நல்லவர்களுடைய பெயரை வைங்க. அதே போல் குழந்தைகளுக்கு அகீகா கொடுங்க. இதெல்லாம் குழந்தை பிறந்ததுமே நாம் செய்ய வேண்டிய சில ஆரம்ப கடமைகள். அடுத்தது என்ன? குழந்தைகள் வளர ஆரம்பிக்க அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி நடக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும் போது 3 விஷயங்களுடைய பிரியத்தை ஊட்டுங்க. என்னுடைய பிரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், என் குடும்பத்தாருடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்க, குரானை ஓத கற்றுக் கொடுங்க. குழந்தைய இருக்கும் போதே அல்லான்னு சொல்லணும், குரானுடைய சூறாக்களை ஓதி பழக்கணும். ஏன்னா குரானை மரணம் செய்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் நபிமார்களோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குழந்தைகளுக்கு குரானை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். குழந்தைகள்கிட்ட எப்படி நாம் நடக்கணும்? குழந்தையாக இருக்கிற வரைக்கும் குழந்தைகள்கிட்ட நடக்கிற முறை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதையும் கற்றுத்தந்தாங்க. குழந்தைகள் மீது கருணை காட்டணும், குழந்தைகள் மீது இறக்கப்படணும், குழந்தைகளை அரவணைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளை முத்தமிடுவாங்க இல்லையா? ஹதரத் உஸாமத் இப்னு ஸைத் அவங்களுடைய
செல்லமான ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் அவங்கள முத்தமிடுவாங்க, ஹசன் ஹுசைனை முத்தமிடுவாங்க. இல்லையா, ஒரு கிராமவாசி சொன்னார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் யாரையுமே முத்தமிட்டதில்லைன்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, உன் இதயத்திலிருந்து அல்லாஹ் கருணை குணத்தை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்வதுன்னு சொன்னான். அப்போ குழந்தைகளை முத்தமிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி குழந்தைகளை, நம்ம குழந்தைகளோ மற்ற குழந்தைகளோ, பெருமானார் எல்லா குழந்தைகளையும் நேசிப்பாங்க. ஒரு நாள் அன்சாரிகளுடைய குழந்தைகள் எல்லாம் பெருமானாரிடம் கொண்டு வரப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தைகளை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாருடைய தலையிலும் பெருமானார் தடவி கொடுத்தான். குழந்தைகளுடைய தலையை தடவி கொடுப்பது ஒரு சுன்னத். அது நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம குழந்தைகள், பேரன் பேத்திகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நண்பர்கள் யாராக இருக்கட்டும், அல்லது யார் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தாலும் அவங்களுடைய தலையை தடவி கொடுக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அப்ப அவரும் அந்த சின்ன பையனுடைய கூட்டத்தில் இருக்கிறாரு. பெருமானார் என் தலையையும் தடவி கொடுத்தாங்க. பெருமானாருடைய கரத்தில் இருந்து வந்த நறுமணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நறுமணம் வைக்கப்பட்ட ஒரு பாட்டில், ஒரு குடுவையில் ஒரு மனிதர் கையை முக்கி எடுத்தா எப்படி மணக்கும். அவர் சொல்றார், பெருமானாருடைய கரத்தில் இருந்து வந்த மனம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நறுமண குடுவையில் கையை முக்குனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பெருமானாருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய மனம். எல்லாத்தையும் தடவி கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால பேரிச்சம்பழங்கள் முதல்ல அறுவடை செஞ்சதும் பெருமானார்ட்ட கொண்டு வருவாங்க. 2 காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. ஒன்று துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த அறுவடையில் பரக்கத்து செய். இரண்டாவது, குழந்தைகள் அங்கே யார் நிற்கிறாங்களோ முதல்ல அந்த குழந்தைகளை கூப்பிட்டு தான் அந்த பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளை அழைத்து தான் பேரிச்சம்பழத்தை பெருமானார் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சுன்னத் என்னன்னா, பயணத்திலிருந்து பெருமானார் திரும்பி வர்றாங்கன்னா பெருமானாரை வரவேற்பதற்கு குழந்தைகள் தான் நிறுத்தப்படணும், பெரியவங்க கிடையாது. அவங்க குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களை எல்லாம் போய் நிறுத்திடுவாங்க எல்லாத்தையுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை வாகனத்தில் ஏற்றி கொண்டு அந்த குழந்தைகளோடு தான் மதீனாவுக்கு வருவாங்க. அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவாங்க. இதுதான் அவர்களுடைய பழக்கம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வீதிகளில் போய் கொண்டிருந்தா சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுபியான், சிறுவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகுக. சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுவாங்க. எப்போதுமே அந்த குழந்தைகளிடத்தில் அவங்கள்ட்ட அன்பாக தான் இருப்பாங்க. குடும்பத்தில் யாராவது இறந்து அனாதைகள் ஆயிட்டார், பெருமானாருடைய சச்சா மகன் ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பெருமானார் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஜாஃபர் பெருமானாரை போலவே இருப்பார், அசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி அப்படியே இருப்பார் ஜாஃபர். அவர் அபிசீனியாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து அங்கிருந்து மதீனா வந்த நேரத்தில் அவரை வரவேற்க பெருமானார் துள்ளி குதிச்சாங்க. அந்த நேரத்தில் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட நேரம். பெருமானார் சொல்லுவாங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஹைபர் வெற்றியா ஜாஃபருடைய வருகையான்னு தெரியல. அப்போ எவ்வளோ அவர் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அத்தகைய ஒரு நபர் இறந்தா, அதுவும் போரில் கொல்லப்பட்டா, அவங்க தான் மூத்தா போரில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாயிட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய 2 மகன்கள், ஒருத்தர் பேர் முஹம்மத், ஒருத்தர் பேர் அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்தது, ஜாஃபர் இறந்த செய்தி கிடைத்ததுமே அவங்களுடைய மனைவி அஸ்மாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. எங்கே என் பிள்ளைங்கன்னு தான் கேட்பாங்க, எங்கே என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி. அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வரப்படும். முஹம்மத் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இவர் என்னுடைய சச்சா அபு தாலிப் மாதிரி இருக்கிறாரு சாயல்ல. அப்துல்லாங்கிற பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பையன் என்ன மாதிரியே தான் இருக்கான், தோற்றத்திலையும் குணத்திலையும், தோற்றத்திலையும் என்ன மாதிரி தான், குணத்திலையும் என்ன மாதிரி தான் சொல்லிவிட்டு இந்த அப்துல்லாங்கிற குழந்தை, அவர் தான் மூத்தவர், அவருக்கு துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த பையன் எந்த வியாபாரம் செஞ்சாலும் பரக்கத்து செய். பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அந்த பையனுக்கு நபி அவங்க துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவன் என்ன வியாபாரம் செஞ்சாலும் பரக்கத் செய்யுன்னு சொல்லி. அப்துல்லாங்கிற அந்த பையன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் பின்னால் பெரிய வியாபாரியாக இருந்தார். அவர் சொல்வார், வியாபாரத்தில் எனக்கு நட்டமே இல்லை பெருமானாருடைய பரக்கத்துடைய துவாவுனால. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் அவ்வளவு பரிவை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. அதே போல தான் குழந்தைகளிடத்தில் பெருமானார் விளையாடுவாங்க, குழந்தைகள் விளையாடுறத ரசிப்பாங்க. சயீத் இப்னு ஹாலிதுங்கிற ஒரு சஹாபி, அவருடைய சின்ன குழந்தை மகள், பெண் குழந்தை உம்மு ஹாலித், இந்த மாதிரி பெயர்கள்லாம் வைக்கணும். பெண் குழந்தையாக இருந்தால் உம்மு ஐமன் வைக்கிறது,
உம்மு ஹாலிதுன்னு வைக்கிறது, உம்மு சலமான் வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் பழைய பெயர்கள், சீன்னு சொல்லிடுவோம். நம்ம பெண் குழந்தை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட நல்ல பேர் வச்சிடறோம். பெண் குழந்தைகளுக்கு வைக்கிற பேர் பூரா ஆகாத போகாத பேர்கள் தான். உம்முங்கிற வார்த்தையை சேர்த்து வைக்கிறது அது ஏன் அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதனால அப்படி வைப்பாங்க. உம்மு ஹாலிதுங்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூட்டு வர்றாரு அவர் சயீத் அவர்கள். அந்த உம்மு ஹாலிதுங்கிற அந்த சின்ன குழந்தை பெருமானாருடைய முதுகில் இருக்கிற நபித்துவ முத்திரை, அந்த நபித்துவ முத்திரையை அந்த குழந்தை ஏதோ பலூன்னு நினச்சிக்கிடுச்சு. அந்த நபித்துவ முத்திரையை பிடிச்சி விளையாடுது. அவங்க அத்தா மிரட்டுறார், தொடாத அதுன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, விடு விடு, அது விளையாடட்டும்னு சொன்னான். அது விளையாடட்டும். பெருமானாருடைய நபித்துவ முத்திரையை பிடித்து விளையாடுகிறது. தந்தையை அதட்டுகிறார். நபிசல்லா சொன்னாங்க, விடுப்பா விடு விளையாடட்டும்னு சொல்லி. அந்த குழந்தை விளையாட முடித்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு துணியை கொடுத்து விட்டு சொன்னாங்க, அஹ்லிகி வ அபிலின்னு சொன்னாங்க, இந்த ஆடையை நீ அணிந்து பழசாகி இத்து போகிற வரைக்கும் உடுத்துக்கிட்டே இருன்னு சொல்லி. குழந்தை சின்ன பிள்ளைக்கு ஆடை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆடை இத்து பழசாகி போகிற வரைக்கும் நீ உடுத்தி கொண்டே இரு. இதுக்கு என்ன அர்த்தம், அந்த பிள்ளையினுடைய ஆயுளுக்கு துவா செய்கிறாங்க. இந்த காட்சியை கண்ட சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த அம்மா நீண்ட காலம் வாழ்ந்து பெருமானார் கொடுத்த அந்த ஆடையும் இத்து பழசாகவும் போச்சு, அவ்வளோ நீண்ட காலம் அந்த அம்மா வாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளிடத்தில் அன்பா விளையாடுவாங்க. ஒரு நாள் ஹசன் ஹுசைன் முதுகுக்கு மேலே ஏறிட்டாங்க. சொன்னாங்க, நிஅமல் மத்தியத்துக்குமா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்துருக்கிற வாகனம் தான்பா உலகத்திலே சிறந்த வாகனம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வாகனம் சிறந்த வாகனம். இவ்வளவு அழகான வார்த்தைகள், குழந்தைகளுக்கு உற்சாகம். சொன்னாங்க, நிஅமல் மத்தியத்துக்குமா, இந்த துனியாவில் நீங்கள் ஏறி உட்கார்ந்துருக்கிற வாகனம் தான்பா சிறந்த வாகனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் குழந்தைகளோடு விளையாடுவாங்க. குழந்தைகளோடு விளையாடுவதை ரொம்ப ரசிப்பாங்க. சஹாபிகளும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளை கொடுப்பாங்க. நம்ம எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா, சமையல் பண்ணும்போது சேட்டை பண்ணாமல் இருக்கணும். சனியை இந்த அப்படி செல்ஃபோனை வச்சுக்க, அல்லது எதை கேட்குதோ அதை கொடுப்போம். புரியுங்களா? நம்ம காரியத்துக்காண்டி விளையாட்டு பொருளை எடுத்து கொடுப்போம். அப்போ காரியத்தை நம்ம முடிக்கணும். உம்மு அத்தியா சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தைகளை நோன்பு வச்சு பழக்குவோம். குழந்தைகள் நோன்பு வைத்திருக்கும் போது பசியினால் அழாமல் இருப்பதற்காக நாங்கள் விளையாட்டு பொருள்களை கொடுத்து சமாளிப்போம். சாயங்காலம் நோன்பு திறக்கிற வரைக்கும் விளையாட்டு பொருளை கொடுக்கறது எதற்குங்க, இபாதத்துகளை பழக்குவதற்கு. குழந்தைகளுக்கு தொழுகையை பழக்கணும், குழந்தைகளுக்கு நோன்பு பழக்கணும், குழந்தைகளுக்கு ஹராம் ஹலாலை கூட என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொன்னாங்க, அனஸே வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு நுழைந்தால் அது உனக்கும் பரக்கத், உன் வீட்டாருக்கும் பரக்கத். ஒரு நாள் ஃபஜ்ருடைய பயானில் கூட சொன்னேன், 3 நபர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான். 3 நபர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறாங்கிறது சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய பாதையில் போனவருக்கு அவர் திரும்பி வந்தால் நன்மையும் கிடைக்கும், போர் செல்வமும் கிடைக்கும். இறந்துட்டா சொர்க்கம் கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு வர்ற வழியில் இறந்துட்டாரா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லை திரும்பி வீட்டுக்கு போனாரா நன்மையும் கிடைக்கும், உலகமும் கிடைக்கும்னு சொன்னான். 3வது நபர் யார், வீட்டுக்குள் யார் சலாம் சொல்லி விட்டு போகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான்னு சொன்னான். இப்போ அனஸ்ரதானவங்க சின்ன பையன் தான் சொன்னாங்க, அனஸே இதா தஹல்த ஃபீ பைத்திக ஃபஸல்லிம், நீ வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லு. வீட்டில் யாருமே இல்லைன்னா சொல்லணுமா? ஆமாம், இல்லாவிட்டாலும் சொல்லணும். மலக்குகள் உங்கள் சலாமுக்கு பதில் சலாம் சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுது, இதா தஹல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹ் முபாரக்கத்தன் தய்யிபா. வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லுங்கள், அது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள வளமான நலமான வாழ்த்து என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமை கற்றுக் கொடுப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சுட்டாங்க, அது சதகாவுடைய பேரிச்சம்பழம். பெருமானார் சொன்னாங்க, கிஹ் கிஹ் என்று சொன்னாங்க, அதை துப்பு, இது ஹராம், இது நமக்கு நபியின் குடும்பமாகிய நமக்கு இது ஹராம் என்று சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைகளுக்கு பெருமானார் துவாக்களை கற்றுக் கொடுத்தாங்க. நாம் இன்னைக்கு துவாக்களை கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளை தான். அந்த குழந்தைக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த துவா என்ன தெரியுமா? வித்ரில் குனூத்தில் இந்த துவா ஓது, அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத். இந்த துவாவை வித்ரில் ஓத சொல்லி ஹஜ்ரத் இமாம் ஹசன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குழந்தைகளுக்கே துஆவையும் கற்றுக் கொடுப்பான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளிடத்துல பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஆமிர்ங்கிற சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் நான் வெளியில விளையாடிட்டு இருந்தேன், என் தாயார் என்ன உள்ள வாப்பா உனக்கு ஒரு பொருள் தருகிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் அதை கேட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தாயாரிடம் கேட்டாங்க, நிஜமா உன் மக உள்ள வந்தா ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அழைத்தாயா, இல்லை உள்ள வரட்டுங்கிறதுக்காண்டி பொய் சொன்னாயான்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லலாம், நான் உள்ள மகனுக்காக பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தேன், அதை கொடுக்க தான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை கொடுக்குற எண்ணம் இல்லாம உள்ளவா உனக்கு ஒன்று தர்றேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அதுவும் உன் மீது பொய்க்குற்றமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள்களை கொடுக்க அனுமதி கொடுத்தாங்க. சாதாரண விளையாட்டு பொருள்கள், குழந்தைகள் பறவைகளை வச்சு விளையாடலாம். அதற்கு அனசுடைய ஒரு சகோதரர், அவர் ஒரு பறவை வச்சிருந்தார், புல்புல் பறவை. அந்த பறவையை வச்சு அவர் விளையாடிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அனசுடைய தம்பி ரொம்ப சோகமா இருக்கிறான். சோகமா, அப்போ மக்கள்கிட்ட வீட்டில் இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் இந்த பையன் சோகமா இருக்கிறான்னு சொல்லி. இந்த பையன் வளர்த்த பறவை இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட போய் தமாஷா கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே என்ன ஆச்சு, உன் பறவை என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட விளையாட்டாக பேசுனாங்க. அப்போ குழந்தைகளிடத்தில் பறவைகளை கொடுத்து விளையாட செய்யலாம் என்று தெரிகிறது. அடுத்து முக்கியமான விஷயம், குழந்தைகளிடையே பாரபட்சம் காட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வலப்புறத்தில் ஒலியினால் ஆன ஒரு மேடை அமைக்கப்படும். அல்லாஹ்வுடைய வலப்புறத்தில் ஒலியினாலான ஒரு மேடை, அந்த மேடையில் யார் அமர வைக்கப்படுவாங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நேர்மையாக நடப்பாங்க. குடும்பத்தில் பொறுப்பாளர்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நேர்மையாக நடப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த மேடைன்னு சொல்லி, பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்கறது ஒரு கொலை கொடுக்காமல் இருக்கிறது, அதை மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது. நுஅமான் இப்னு பஷீர் சொல்லுவாங்க, என் தாயார் என்னுடைய தந்தை இடத்துல எனக்காக ஒரு அன்பளிப்பு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு பெருமானாரை சாட்சியாக்க சொன்னாங்க. என் தந்தை பஷீர் அவர்களும் பெருமானாரிடம் யா ரசூலல்லாஹ், என் பையனுக்கு இந்த அன்பளிப்பு கொடுக்குறேன், நீங்கள் சாட்சியாக இருங்க. பெருமானார் கேட்பாங்க, உமக்கு வேறு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஆம் யா ரசூலல்லாஹ் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அன்பளிப்பு கொடுத்தியான்னு கேட்பாங்க. இல்லை கொடுக்கல. அப்படியானா அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். எல்லா குழந்தைகள்கிட்டையும் சமமாக நடக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு சஹாபி பெருமானாருடைய மஜ்லிஸில் இருக்கிறார். அவருடைய பையன் வர்றான். அந்த பையனை தூக்கி கொஞ்சிறாரு, மடியில் உட்கார வைக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பொம்பளை புள்ள வருது, அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு, கொஞ்சல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அதல்த பைனகுமா, நீ ரெண்டு பேருக்கு மத்தியில் சமமாக நடக்கலன்னு சொன்னாங்க. உணர்வுகள், முத்தம் கொடுப்பதில் கூட பாரபட்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சாங்க. குழந்தைகள்கிட்ட பாரபட்சம் காட்டக்கூடாது. இறுதியாக குழந்தைகளுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக துவா செய்யாதீங்க. வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க. நம்ம வண்டி வாகனத்தை திட்டுறோமா இல்லையா, திடீர்னு எடுக்கலை, ஸ்டார்ட் ஆகலை, நாசமாக போகிற வண்டி, அதான் செல்வத்தை திட்டுறது. செல்வத்தை திட்டாதீங்க. வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களது குழந்தைகளுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க. நீங்கள் இந்த உங்களுக்கு எதிராக, உங்கள் பொருள்களுக்கு எதிராக, உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக துவா செய்கிற அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரமாக இருந்து விட்டால் அது அப்படியே பலித்து விடும் சொன்னாங்க. இதை நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். தாய்மார்கள் கோபத்தில் கூட குழந்தைகளுக்கு துவா தான் செய்யணும், நல்ல துவா செய்யணும். கெட்ட துவா பத்வா செஞ்சிடக்கூடாது. இந்த பத்வா அந்த குழந்தைகள் சிறிய வயதில் இறக்க காரணமாகலாம், விபத்தில் அடிபட காரணமாகலாம். அதுதான் காரணம்னு சொல்லலை, அதுவும் காரணமாகலாம். எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது. எனவே நம்முடைய குழந்தைகள் மீது அன்பு செலுத்தி வளர்க்கணும். குழந்தைகளை எந்த நிலையிலுமே திட்டக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் மார்க்கம் விரும்பக்கூடிய விதத்திலே நம்முடைய குழந்தைகளை வளர்க்க அல்லாஹ் அருள் புரிவானாக. மழை காலமாக இருக்கிறது. மழை இல்லைன்னா என்ன செய்யணும், மழை வந்தால் என்ன செய்யணும், எல்லா விஷயத்தையும் மார்க்கம் கற்றுத்தருது. மழை பெய்யும் போது பெருமானார் துவா செய்வாங்க, சய்யிவன் நாஃபிஅன், யா அல்லாஹ் இதை பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக. மழை பெய்யும் போது சொல்லணும், முத்திர்னா பிஃபதுலில்லா வரஹ்மத்தில்லா வரிஸ்கில்லா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை கொண்டு எங்களுக்கு மழை பொழிஞ்சது. மழைக்கு காரணம் அது இதுன்னு சொல்லக்கூடாது. மழைக்கு வேற காரணங்களை சொல்றவன் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய அருளால் மழை பொழிந்தது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் மழை பொழிந்தது,
அல்லாஹுடைய ரிசுக்கால் மழை பொழிந்தது. முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வரஹ்மத்தில்லாஹி வரிசுக்கில்லான்னு சொல்லுவாங்க. மழை ரொம்ப ஆபத்தாக போகிற மாதிரி இருக்குது, போதும், இதுக்கு மேலே ரொம்ப ஆபத்தாக போகுதா? அப்போ எதுக்கு தான் பெருமானார் சுன்னத்தில்லை கட்ட சொல்லித்தரல? மழை ஆபத்தாக போகிற மாதிரி இருந்தால் துவா செய்யணும். அல்லாஹும்ம ஜஅல்ஹா சூக்கியா ரஹ்மா, யா அல்லாஹ் இதை அருள்மலையாக ஆக்குவாயாக. லா சூக்கியா அதாபின், தண்டனையின் மலையாக ஆக்கிவிடாதே. வலா பலாயின், சோதனையின் மலையாக ஆக்கிவிடாதே. வலா மஹ்கின், அழிவின் மலையாக ஆக்கிவிடாதே. வலா ஹத்மின், கட்டடங்களை இடித்து தகர்க்கிற மலையாக ஆக்கிவிடாதே. வலா கர்கின், மக்களை மூழ்கடிக்கிற மலையாக ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம ஹவாலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை சுற்றுப்புறங்களுக்கு திருப்பு. வலா அலைனா, எங்களுக்கு போதும். அல்லாஹும்ம அலா திராபி வல் ஆகாமி வ மனாபித்தி ஷஜரி வ புதூனில் அவுதியா, இந்த மலையை காடுகள், வனாந்தரங்கள், நீர்த்தேக்கங்கள், அந்த பகுதிக்கு யா அல்லாஹ் திருப்பி விடு. எவ்வளோ அழகான வழிமுறை! இதான் சொல்லுவாங்க, ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் சிறந்தது பெருமானாருடைய வழிமுறை. ஒரு மலைக்கு எத்தனை வழிகாட்டுதல்! இவ்வளோ அழகான வழிகாட்டுதலை உலகத்தில் எந்த தலைவராவது சமூகத்துக்கு காட்டியிருப்பாரா? இதையெல்லாம் செய்வோம், மலை அதாபாக மாறாது இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மலையை அருள்மலையாக ஆக்குவானாக, தண்டனையின் மலையாக ஆக்காமல் இருப்பானாக. அல்லாஹ் உலக நாடுகளில் முஸ்லிம்களுக்கு நல்லதை ஏற்படுத்துவானாக. பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்வானாக. சிரியாவில் நல்லாட்சி அமைய செய்வானாக. நமது மதரசாக்கள், பள்ளிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வா ஆஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.